வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மள நிறைய பேருக்கு கரண்ட் பில்லை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம ஏதாச்சும் கடைக்கு போய் இல்லைன்னா யாருக்கிட்டையாச்சு கொடுத்து தான் பே பண்ணுவோம். ஆனா அதுக்கு நிறைய பேர் கமிஷன் வாங்குவாங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நீங்களே எப்படி உங்களோட கரண்ட் பில் ஆன்லைன்ல எந்த கமிஷனும் இல்லாம ஃப்ரீயா கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப எப்படி கரண்ட் பில் ஆன்லைன்ல பே பண்றதுன்னு பார்க்கலாம். கரண்ட் பில் பே பண்றதுக்கு எல்லாரும் அவங்க போன்ல யூஸ் பண்ற கூகுள் பே வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. கூகுள் பே ஓபன் பண்ணிட்டு பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ்ல எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அடுத்தது இந்த மாதிரி தான் வரும். இங்க கன்சியூமர் நம்பர்னு இருக்கும், அதுல நான் சொல்ற நம்பர் என்டர் பண்ணுங்க. உங்க பழைய கரண்ட் பில் கட்டண ரசீதுல கன்சியூமர் நம்பர்னு ஒன்னு இருக்கும், அதை இங்க என்டர் பண்ணிட்டு கீழே உங்க நேம் போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்ததா எவ்வளவு கரண்ட் பில் வந்து இருக்குன்னு காட்டும். இப்போ எனக்கு 347 காட்டுது. இதே மாதிரி உங்களுக்கும் காட்டும். நீங்க அதை செக் பண்ணிட்டு பே பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் கரண்ட் பில் ஆன்லைன்ல கட்டுறது. நீங்க போன்பே, பேடிஎம் யூஸ் பண்ணா கூட இதே மாதிரி அதிலையும் கட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.